வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து காமிக்கணும்னா தான் இன்றைக்கான அவதார் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் லைட்னிங் ஜெனரேஷன். ஸோ லைட்னிங் ஜெனரேஷனுங்கிறது வந்து ஃபயர் பெண்டிங்கோட ஒரு சப்ஸ்கில் வந்து இந்த லைட்னிங் ஜெனரேஷன். ஸோ இது ஒரு ஃபயர் பெண்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவரோட உடம்புல இருக்க அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி திரும்ப மெர்ஜ் பண்ணுற மூலம் வந்து இந்த லைட்னிங் வந்து அவரோட ஃபிங்கர் டிப்ஸ் வந்து உருவாக்க முடியும். ஸோ இதோட பவர் வந்து இன்க்ரெடிபிளானது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு டெட்லியஸ்டான காயங்கள் வந்து உருவாக்க முடியும். ஸோ இது வந்து அசுலாவோட அந்த கோல்ட் பிளட் ஃபயரை விட வந்து டேஞ்சரஸ் ஆனது. ஸோ இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவதார் கியோஷியோட ஃபயர் பெண்டிங் டீச்சரான ராங்கியால் தான் இது உருவாக்கப்படும். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா 296 BGயில் ஃபயர் நேஷனில் வாழ்ந்துட்டு இருக்க சில பல மக்கள் வந்து இந்த மாதிரி ராங்கி யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து அதை எல்லோ நெக் அப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபயர் நேஷனில் உள்ள ஒரு ஆர்மி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஸோ இவங்க அந்த ரேர் எபிலிட்டியை வச்சு எர்த் கிங்டம் வந்து அட்டாக் செய்கிறாங்க. அப்போ ஜியான்ஜூ அப்படிங்கிறவரால் வந்து இவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. தோக்கடிக்கப்பட்டு அவரை சிறையில் வைக்கிறாங்க. அப்போ ஜூஸ் சிறையில் இருக்கும்போது அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃபயர் நேஷன் பற்றியும் லைட்னிங் ஜெனரேஷன் பற்றியும். ஒரு நாள் ஜூஸ் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ்னால வந்து விடுவிக்கப்படுறாரு. விடுவிக்கப்பட்டவர் வந்து அங்கே தப்பிச்சிருக்கலாம். ஆனால் வந்து கியூஷிட்ட வந்து இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ லைட்னிங் ஜெனரேஷன் யூஸ் பண்ணுறதை பார்த்து கியூஷியே வந்து மிரண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவதார் ஸ்டேட்டுக்கு போய் அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. இது நடந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து ஃபயர் நேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதான் ஃபயர் நேஷன் அரச குடும்பத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹை ரேங்கிங்கில் உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு ஃபயர் நேஷன் நிறைய கிங்டம் வந்து ஆக்குப்பையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த 100 வருஷம் வாருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கம்மியான பேர் தான் யூஸ் பண்ண காட்டியிருப்பாங்க. பிரின்சஸ் அசுலா, அப்புறம் ஐரோ, அதுக்கப்புறம் ஃபயர் லார்டு ஓசாய். அசுலா இந்த லைட்னிங் ஜெனரேஷனை பண்ணும்போது லீ அண்ட் லூ அப்படிங்கிற 2 ட்வின் ஃபயர் பெண்டர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பண்ணி கற்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு ஜூக்கோ, ஐரோ, அது மட்டும் ஆங்கோட டீம், ஸோ இந்த இவ்வளோ பேரை வந்து ஒத்தாளாக சமாளிப்பாங்க. ஸோ இதை வந்து ஜூக்கோ வந்து பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் மனநிலை வந்து ஒருமுகமாக இல்லாதனால அது வந்து அவர் ரொம்ப பாதிச்சிடும். ஆனால் வந்து ஐரோ சொல்லிக்கிற லைட்னிங் ரீடைரக்டிங் டெக்னிக் மூலம் வந்து அவங்க அப்பா வந்து எதிர்த்து போராடும் போது அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் தப்பிப்பார். ரீடைரக்ட் பண்ண முடியும். ஆனால் வந்து அதுவே வந்து தப்பாக போயிடுச்சுன்னா நம்மளே வந்து கொல்றோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது தான் இந்த லைட்னிங் ஜெனரேஷன். இதுக்கு வந்து நம்ம மைண்டை வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கணும். அப்படி ஃபோக்கஸில் வச்சுக்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அசுலா வந்து ஃபைனல் பேட்டில் சீனை பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மென்டலாக வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூக்கோ மேலேயே வந்து 2-3 தடவை வந்து அந்த மென்னில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க லைட்னிங்கை. ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நல்லா யூஸ் பண்ணது வந்து அசுலான்னு சொல்லுவேன். சாக்கா அந்த மாதிரி பூமராங் வச்சு அட்டாக் பண்ணும்போதும் லைட்டாக ஒரு சின்னோண்டு லைட்னிங் மூலம் வந்து அவரை தடுப்பார். ஸோ அது மாதிரி வந்து ஒன்ஸ் வந்து அவங்க அம்மா வந்து இருக்க இடம் தெரிஞ்சோன்னே அசுலா வந்து அவங்க அம்மாவை கொல்றதுக்காக வந்து போவா. அப்போ வந்து ஜூக்கோ வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவார். அப்போ வந்து ஒரு லைட்னிங் பாலை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது பீக்னு தான் சொல்லணும் இந்த டெக்னிக்கில். ஸோ அந்த லைட்னிங் பாலை வந்து ஜூக்கோ வந்து ரீடைரக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் ரீடைரக்ட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட வந்து பெரிய வெடிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ 2 பேரோட கையிலேருந்து புகையாக வரும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து 2 பேரும் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவோட அந்த வீட்டுக்கு வந்து வரும்போதும் நிறைய பேர் வந்து அந்த லைட்னிங் மூலம் வந்து தாக்குவாங்க. ஸோ அப்போ வந்து ஜூக்கோ வந்து அவரோட லைட்னிங் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து லைட்னிங் யூஸ் பண்ணுறது அதாவது காமிக்கில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அசுலா வந்து உண்மையிலேயே அந்த ஒரு லைட்னிங் ஜெனரேஷன் வந்து மாஸ்டர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்த பின்னாடி 170 AGயில் வந்து ரிபப்ளிக் சிட்டியோட பவர் பிளான்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்னிங் ஜெனரேட் பண்ணுறது வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ இப்படி இவங்க உருவாக்குற அந்த லைட்னிங்கை வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் இதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டப்பட்டுருந்துச்சு. ஸோ லெஜண்ட் ஆஃப் கொரா சீரிஸில் வந்து அமான ஒருத்தர் வந்து இந்த மாதிரி லைட்னிங் ஜெனரேட் பண்ணுவார். ஸோ அவர் வந்து கான்ஸ்டன்ட்டாக ரொம்ப நேரம் வந்து அந்த லைட்னிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ஒரு ஜென்ரேட்டர் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அவன் வந்து பவர் எடுக்கிற வரைக்குமே. ராங்கி கிரியேட் பண்ண லைட்னிங் பிளாஸ்ட்லேருந்து இப்போ எந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு லைட்னிங் ஜென்ரேட்டரான மாக்கோவை பற்றி சொல்லி ஆகணும். மாக்கோ வந்து அந்த லைட்னிங் ஜெனரேஷன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் இதில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஸோ அந்த லைட்னிங் ஜெனரேஷன் வச்சு தான் இந்த மாதிரி அமானையை வந்து தடுத்து நிறுத்திருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவனை வந்து லைட்னிங்கால தான் வந்து இது பண்ணுவான். ஸோ அட்டாக் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த லைட்னிங் ஜெனரேஷன் வந்து ஒன்ஸ் வந்து மாக்கோவோட ஃபேவரட் டெக்னிக்கோட மாறிடும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் 4ல் வந்து ஸ்பீட்ஸ் எடுத்து போராடும் போது மாக்கோவோட ஃபர்ஸ்ட் மூவாக வந்து லைட்னிங் ஜெனரேஷன் தான் வந்து இருக்கும். அப்புறம் ரெட் லோட்டஸ் டீம் மெம்பரை வந்து எதிர்க்கும் போது மாக்கோ வந்து இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணி வாட்டர் கண்டக்டரை யூஸ் பண்ணி அது மூலம் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயிராவோட ரோபோட்டோட அந்த கோரையும் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் ஆஃப் த எலக்ட்ரிக் வந்து இதை வந்து ரொம்ப கான்ஸ்டன்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அப்போ வந்து அவனோட கை வந்து ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த லைட்னிங் ஜெனரேஷன் வச்சு அந்த கோரையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வந்து வெளியே வந்து வருவான். ஸோ இதுலேருந்து வந்து ஒரு பெஸ்ட்டு லைட்னிங் ஜென்ரேட்டராக வந்து அசுலாக்கு அப்புறம் வந்து மாக்கோவை தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த லைட்னிங் ஜென்ரேஷன் பண்ணுற இந்த பெண்டர்ஸில் வந்து உங்களோட ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களை வந்து இன்னொரு சம் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.